அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம 16th செப்டம்பர் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டும் சேஃபான என்ட்ரி எடுக்கிறது எந்த லெவலில் என்ட்ரி எடுத்தால் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷனை நம்ம எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 20,100 பிரேக் அவுட் ஆகும்போது கால் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் அதோடைய டார்கெட் 150 and 200 ரெண்டு டார்கெட்டும் நமக்கு பிளான் இருந்துச்சு. நம்ம இந்த விஷயங்களை டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லெவல்ல என்ட்ரி எடுத்தது இன்னைக்கு நமக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் தான். ஸோ இந்த ஓப்பனோட ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது அங்கே என்ட்ரி எடுத்தோம். ஸோ ரேஞ்சில் இந்த ஸ்விங் ஹை எல்லாம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ப்ரெஷர்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே பையிங் என்ட்ரியை பிளான் பண்ணி அங்கிருந்து இந்த லெவல் வரைக்கும் 200 வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஹோல்ட் பண்ணோம். ஸோ இதில் நம்ம எடுத்த என்ட்ரியில் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சிது. அதாவது 100லேருந்து 200 வரைக்கும் 100 பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் 150லேருந்து 250 வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ். ஸோ 200 பாயிண்ட்ஸ் நமக்கு என்ட்ரி கிடைச்சிது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் சேஃப் என்ட்ரியாகவும் செகண்ட் என்ட்ரி புல் பேக் என்ட்ரி ரிஸ்க் என்ட்ரியாகவும் ஃபாலோ பண்ணி நம்ம இதை அவாய்ட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு சிலர் மட்டும் எடுத்தோம், ஆனால் எல்லாரையுமே எடுக்க சொல்லி இண்டிகேட் பண்ணல. த ரீசன் இது எக்ஸ்பைரி டே வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால ஹை லெவல் ரிஸ்க் இருக்கிறதுனால ஸோ தேவையில்லாத ரிஸ்கில் எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி நமக்கு இங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஒரு புல் பேக்கோட சேர்த்து 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் புக் பண்ணோம் இந்த லெவலில். ஸோ ஆப்ஷன்லேயே 150 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால இதை விட்டுட்டோம். ஆனால் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து சூப்பராக மேலே போயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு நடந்த மார்க்கெட் டைரக்ஷனில் நம்ம ப்ரீவியஸ் சொன்ன வியூஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்கா இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் அடுத்தடுத்து என்ட்ரி எடுத்து கேபிட்டல் லாஸ் பண்ணாமல் நிதானமாக வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுக்கும் பொழுது ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பல நாள் சொல்லிட்டு இருந்த விஷயம். அந்த விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல மூமெண்டம். ஏன்னா 25,950 இருந்தே மார்க்கெட்டை ஒரு ஜென்யூனான என்ட்ரி எடுக்க முடியாமல் ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுத்து 30 to 50 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து தாண்டி ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் இப்படியெல்லாம் வந்து ஒரு வேலையாக கிடைக்கிறது இப்போதான் நடந்திருக்கு. ஸோ ஓகே, இந்த டைரக்ஷனில் நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரெசிஸ்டன்ட் எல்லாமே இப்போ சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் லெவலுக்கான இன்டிமேஷன். ஓகே, ஸோ இப்போ கரண்ட்ல என்னென்ன சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25,200, 150, 100 and 25,050. ஸோ ஒவ்வொரு 50 பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் இருக்கு. இதுல இந்த சப்போர்ட் லெவல் தான் பிரேக் அவுட் ஆகும், ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு இல்லை. கேப் டவுன் ஒரு கேப் அப்ன்றத பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் லெவல் 3 அப்படின்னா டார்கெட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,400 தான் அடுத்த டார்கெட். ஸோ 350 பாயிண்ட்ஸ், ஆக்சுவல் 250 இருந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட்ஸ் இருக்குது இங்கிருந்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம். ஆனால் இந்த பிரேக் அவுட் டைரக்டா கேப் அப்ல கிரீன் கேண்டிலா இருக்குது அப்படின்னா இந்த கேண்டிலோடைய கரெக்ஷன் பிரேக் அவுட், கரெக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டுக்காக ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து கீழே வந்து லோ பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட் எடுத்து சின்னதாக ஒரு ரேஞ்ச் இருக்குள்ள அப்படி ஃபார்ம் ஆகலாம். ஸோ 20,250 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே 50 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் அண்ட் க்ளோசிங் கிடைச்சதுன்னா நீங்கள் 400க்கான டார்கெட்டுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கிருந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 200, செகண்ட் சப்போர்ட் 150, இந்த ரெண்டு சப்போர்ட்ல எந்த லெவல் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நமக்கான என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இந்த ரெண்டு லெவல்ல எந்த லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் மேலே போகுது அப்படிங்கிறதையும் இல்லை ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம இன்டிமேட் பண்ணிடுவோம் டெலிகிராம்ல. ஸோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம டெலிகிராம் மார்க்கெட் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டெலிகிராம்ல அப்டேட் பண்ணுவோம். டீட்டெயில் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் இன்னைக்கு நம்ம என்ட்ரியும் டார்கெட்டும் பிளான் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கான லெவல்ஸ்லையும் கேப் அப் ஃபிளாட் கேப் டவுன் எப்படி ஓப்பன் ஆனாலும் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கன்ஃபர்மேஷன் பையும் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆனால்
ரிவர்சல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 25,250 இருந்து கீழே வந்தா 50 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல இன்னொரு டிஃபிகல்டிஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஓபன் ஆகி 5 மினிட்ஸ் கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆகி இப்படி இருக்கும்போது இப்ப ரெசிஸ்டன்ட் இருந்து சப்போர்ட் வரைக்கும் ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யலாம், பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புல் பேக் போனதுக்கு அப்புறம் கீழே போகும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம்னா இப்படி இல்லாம மேல பிரேக் அவுட் ஆகும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால கேண்டிலோடைய இது ஒரு நேரோ கேண்டில் வைடு கேண்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரோ கேண்டிலா இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியா எடுக்கலாம். வைடா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேண்டில் வந்து ஹை டு லோ வரைக்கும் ரெண்டுமே லிங்க் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா இந்த இன்சைட் ரேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இன்சைட் ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையன்றதை பார்த்துட்டு என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் டீடைல்ஸும் கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷனும் தெரியல, கன்ஃபியூஸா இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம். இந்த விஷயங்களை நாங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயத்த நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் டீட்டெயிலாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.